ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 35. சத்வம் ந சேத் தாதுர் இதம் நிஜம் பவேத் விஜ்ஞானம் அஜ்ஞான பிதா அபமார்ஜனம் குணப்பிரகாசைர் அனுமீயதே பவான் பிரகாசத்தே யஸ்ய ச ஏன வா குணக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சத்வம் உன்னதமான சுத்த சத்வம். ந இல்லை. சேத் என்றால் தாத எல்லா சக்திகளுக்கும் களஞ்சியமே, எல்லா காரணங்களுக்கும் காரணமே. இதம் இந்த, நிஜம் சுயமான ஆன்மீகமான, பவேத் இருந்திருக்கக்கூடும், விஞ்ஞானம் உன்னத அறிவு, அஞ்ஞான பிதா பௌதீக குணங்களின் அறியாமையை போக்கும், அபமார்ஜனம் முற்றிலும் அழித்து, குணப்பிரகாசை இத்தகைய உன்னத அறிவை வெளிப்பெறச் செய்வதால், அனுமீயதே தோன்றுகிறது, பவான் பகவானாகிய தாங்கள், பிரகாசதே வெளிப்படுத்துகிறீர்கள், யஷ்ய யாருடைய, ச மேலும், ஏன எதனால், வா அல்லது குண குணம் அல்லது புத்தி. டிரான்ஸ்லேஷன். எல்லா காரணங்களுக்கும் காரணமான பகவானே, உங்களுடைய உன்னத திருமேனி ஜட இயற்கை குணங்களுக்கு மேற்பட்டதாக இல்லாதிருக்குமானால், ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாட்டை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஜட இயற்கையை ஆளும் உங்களது உன்னத உருவின் இருப்பால் வசீகரிக்கப்பட்டாலொழிய உங்களது உன்னத இயற்கையை அறிவது மிக மிக கடினம். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். திரைகுண்யா விஷயா வேதா நிஷ்திரைகுண்யோ பவார்ஜுன என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஆன்மீகத்தில் நிலை பெற்றிருந்தாலொழிய பகவானின் உன்னத இயற்கையை ஒருவரால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 14ஆம் அத்தியாயம் 29வது பதம் பின்வருமாறு கூறுகிறது. அதாபி தே தேவ பதாம்புஜத்வயக பிரசாத லேச அனுகிரகீத ஏவகி ஜானாதி தத்வம் பகவன் மகிம்னோ நாச்ச அந்ய ஏகோபி சிரம் விசின்வன். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அவரை ஒருவரால் தெரிந்து கொள்ள முடியும். ஜட இயற்கை குணங்களில் இருப்பவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மனக்கற்பனையில் ஈடுபட்டாலும் பகவான் கிருஷ்ணரை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. பகவானுக்கு எண்ணற்ற ரூபங்கள் உள்ளன. ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் என்று பிரம்மசம்ஹிதையில் பிரம்மாவே அதை கூறுகிறார். பகவான் ஸ்ரீராமர், நரசிம்மதேவர், கிருஷ்ணர், பலராமர் முதலான இத்தகைய ரூபங்கள் உன்னதமானவையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து பக்தர்கள் எப்படி அந்த ரூபங்களை வழிபட்டு வந்திருக்க முடியும்? பக்தையா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதக என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 55வது பதத்தில் கூறுகிறார். பக்தியால் மட்டுமே என்னை தெரிந்து கொள்ள முடியும் என்பதே இதன் பொருள். தங்களது உன்னத இயற்கையை வெளிப்படைய செய்து கொண்டவர்களும் பக்தி தொண்டின் விதிமுறைகளை பின்பற்றுபவர்களுமான பக்தர்களால் பொதுமக்களின் நன்மைக்காக ஆன்மீக உலகிலிருந்து வரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பகவான் ஸ்ரீராமரையும் மற்ற அவதாரங்களையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த முறையை மேற்கொள்ளாமல் தன் பௌதீக குணங்களுக்கேற்ப கடவுளுக்கு ஏதோ ஒரு ரூபத்தை உருவகப்படுத்துபவனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. கட்டுப்பாடான பக்தி கொள்கைகளுக்கேற்ப பகவான் கிருஷ்ணரை வழிபட்டால் அன்றே உன்னத இயற்கையை ஒருவரால் அடைய முடியாதென்பதையே பக்தையா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதக என்னும் வாக்கியம் சுட்டிக்காட்டுகிறது. விக்கிரக வழிபாடானது பகவான் கிருஷ்ணர் இல்லாத சமயத்தில் கூட பக்தனின் உன்னத இயற்கையை தட்டி எழுப்புகிறது. இவ்வாறாக பக்தன் பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் இன்னும் அதிக பற்றுடையவன் ஆகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 35 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.